திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவமயம் சேனலில் இன்றும் ஒரு கந்தர் அலங்கார பாடலை பார்ப்போம். கோழி கொடியன் அடிபணியாமற் கோலயத்தே வாழ கருது மதியிலி காலுங்கால் வல்வினை நோய் ஊழி பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே. முருகப்பெருமானது திருவடித் தாமரையை வணங்குவதே அறிவுடைமை ஆகும். அறிவு பெற்றதற்கு பயன் இறைவனை வழிபடுவதே. இறைவனை அறியும் அறிவே மெய்யறிவு. அவ்வறிவு பெறாதவர்கள் அறிவிலிகளே. அதனால தான் நம்ம சேக்கிழார் பெருமான் கண்ணப்பர் வரலாற்றில் சொல்லுவார், அவனுடைய அறிவெல்லாம் எமையறியும் அறிவே என்று சிவபெருமான் கூறுவதாக. திருக்குறளில் பாருங்கள், பிறப்பண்ணும் பேதமை நீங்க சிறப்பண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. பொருள் ஈட்டுவதற்கு ஒரு விதி வேண்டும், அதனை துய்ப்பதற்கு ஒரு விதி வேண்டும். சிலர் ஓயாமல் உழைத்து பொருளை ஈட்டி அதனை சிறிதும் அனுபவிக்காமல் பொருள் காக்கும் பூதம் போல காத்திருந்து வீணே அழிவார்கள். பனியால் வாடுபவன் ஓயாமல் சருகு தேடி குளிர் காயாமல் உழல்வது போலாகும். ஊழின் வழி உண்ண ஒட்டாமல் தகைக்கின்றது. பண்டை காலத்தில் காகிதம் நாணயம் இன்மையாலும் இந்த சேம நிதி நிலையங்கள், அதை நம்ம பேங்க் சொல்லுவோமே, இவெல்லாம் இன்மையாலும் செல்வங்களை புதைத்து வைப்பது வழக்கமாக இருந்தது. அதை நம்ம ஔவையார் பாடுவார், பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள் அப்படின்னு அவர் சொல்வார். பட்டணத்தடிகள் தீதுற்ற செல்வமன் தேடி புதைத்த திரவியமென் அப்படிங்கிறாரு. அருணகிரிநாதர் தேடி புதைத்து திருட்டி கொடுத்து திளைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே என்று பாடுகிறார். மரண யாத்திரை போகுங்கால் தேடி புதைத்த செல்வம் உடன் தொடர்ந்து வருவதில்லை. எனவே நாம் செய்த தர்மமே தொடர்ந்து வந்து மறுபிறப்பில் உதவி செய்யும். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம் நாமும் அனுபவித்து இல்லாதவர்களுக்கும் கொடுத்து உதவ வேண்டும் என்று அருளாளர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.